ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 7.5 ரிசர்வேஷனில் இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பர் இதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2024 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா பயனடைஞ்சாங்கன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஎன்ஏ சம்மந்தமாக 7.5 ரிசர்வேஷன் சம்மந்தமாக டவுட்ஸ்னால் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8754152443. ஓகேங்களா? இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 7.5 ரிசர்வேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் நீங்கள் எல்லாம் எலிஜிபிலிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக்கு வந்து எல்லாருமே எஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் தான். மொத்தமாக பிஃபோர் இயர் எவ்வளோ சீட்ஸ் வந்து 7.5 ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 14,250 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இயர் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன ரவுண்டில் எவ்வளோ மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க அப்படின்னா, ரவுண்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போன இயர் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 179 வரை பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க. அதில் எத்தனை மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து 1343 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1. இவங்க எல்லாருமே கண்டிப்பாக டயர் 1 காலேஜில் எல்லாமே கிடைச்சிரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 178லேருந்து 142 வரைக்கும் கட் ஆஃப் இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1343 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது. ரெண்டாவது ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1344லேருந்து 10,834. ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் 142 கட் ஆஃப் இந்த வருஷம்னாலே கண்டிப்பாக சேஃப் தான். ஓகேங்களா? எவ்வளோ 10,834 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சாங்க செகண்ட் ரவுண்ட். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக பேலன்ஸ் சீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,416 சீட் இருந்தது. அது ரவுண்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 141 கட் ஆஃப்ல இருந்து 77.50. ஓகேங்களா? இதான் கடைசி கட் ஆஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பண்ணாங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 10,835லேருந்து 31,788 மாணவர்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க. மொத்தமாக நமக்கு டிஎன்ஏ கவுன்சிலில் பிஃபோர் இயர் எவ்வளோ பேர் 7.5 ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 31,788 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் எவ்வளோ மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சாங்கன்னா 14,250 மாணவர்கள் தான். இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 17,537 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்காம போயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் கிடைச்சிடும். 142னா கண்டிப்பாக சேஃப் ஜோன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 141லேருந்து 77.5 இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாணவர்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்கன்னா 3,416 மாணவர்கள் மட்டும்தான் சீட்டு கிடைச்சிது. ஸோ அப்படின்னா நீங்கள் ரவுண்டு 1 ரவுண்ட் 2 2 ரவுண்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக 7.5 ரிசர்வேஷன் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஆனால் ரவுண்டு 3ல் வந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 130 அபோவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும். இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டீட்டெயிலாக வீடியோ வந்துட்டே இருக்கும். 7.5 ரிசர்வேஷன் எதனா உங்களுக்கு டவுட்ஸ்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பரும் கொடுத்துருக்கேன். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 17,537 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் தெளிவாக என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் எவ்வளோனா 140+. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 1 வரவங்க ஈஸியாக எடுத்துருவீங்க. ரவுண்ட் 2ல் வரவங்களும் ஈஸியாக கிடைச்சிரும். ரவுண்ட் 3ல் வரவங்க தான் அங்கே ஒரு கேள்விக்குறி. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, 7.5 ரிசர்வேஷன்னா என்ன மேட்ரிக்ஸ்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதை மட்டும் நான் தெளிவாக இங்கே சொல்லிடுறேன் பாருங்க. 7.5 ரிசர்வேஷன்னா 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கங்க. 100 சீட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 7 சீட்டு ஓகேங்களா கவர்மெண்ட்டு ஒரு காலேஜுக்கு ஒதுக்கணும். அது எந்த காலேஜ் இருந்தாலும் 100 சீட்டுக்கு 7ன்னு வச்சுக்கங்க. அதே போல் 200 சீட்டாக இருந்தால் நமக்கு 14 சீட்டு ஒதுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தோன்னா இது டிபார்ட்மெண்ட் வைஸ். ஓகேங்களா? இப்போ சிஎஸ்ல 200 சீட் இருந்தால் 14 சீட் ஒதுக்குறாங்க. ஓகேங்களா? இதுவே ஏஐடிஎஸ்ல நமக்கு 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு காலேஜில். அதில் 7 சீட்டுக்கு 7.5 கொடுக்கணும். அது கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. அதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு 7.5 பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.